நீங்க இப்படி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதுல இருந்து நான் உங்களை எப்படியாவது விடுவிச்சுதான் ஆகணும். நம்ம இங்கிருந்து உடனே போயாகணும் யசோதா. வா போயிடலாம் வாங்க. இந்த சிலந்தி வலை அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என் வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனா கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, என்கிட்ட தான் இந்த தடி இருக்குல்ல. இப்பவே இந்த வலைய அறுக்கிறேன் பாரு. இல்ல ராதா, இது ரொம்ப அதிகம். பாவம் அந்த கண்ணு அவ்வளவு மோசமானவ இல்ல. நான் என்ன பண்றது, நான் என்ன பண்ண போறேன்? நான் போட்ட எல்லா திட்டமும் வீணாயிடுச்சு. என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? கவலைப்படாம நான் வேற என்ன பண்றது? நான் என்ன பண்றது? எனக்கு என்னமோ அந்த துணிய வேற யாரோ தான் தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. ஆனா அந்த துணி இப்போ எங்க இருக்குன்னு நாம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ கண்ணனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்க. ராதா, நீ யமுனை கரைக்கு போய் தண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க எல்லாரும் ஏற்கனவே உனக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ராதா, இன்னில இருந்து நீ எப்பெல்லாம் வெண்ணெய் விக்கிறதுக்காக மதுராவுக்கு போறியோ அப்பெல்லாம் இனிமே நான் உன்கிட்ட இருந்து வெண்ணெய் வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலா உனக்கு நான் வெண்ணெய் கொடுப்பேன். இது எல்லாம் உனக்காக தான். அட லலிதா, விஷாக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் பாலுகிறீங்க? நமக்கு என்ன தேவையோ அதை தானே அவன் பண்றான். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாமே அந்த கருப்பு துணியாலதான். நீ என்ன பண்ணிருக்க ராதா? நம்மளோட கண்ணனையே நீ நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டியே. ஆனா உனக்கு பிடிச்சது என்னமோ நம்மளோட எப்பவும் குறும்பு பண்ணிக்கிட்டு நம்மள தொந்தரவு பண்ற அந்த கண்ணனை தானே. எங்களுக்கு எங்களோட கண்ணனை திருப்பி கொடுத்துடு ராதா. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். வீட்டுக்கு போன உடனே உங்களோட ஆசையை கருப்பு துணியில எழுதிடுறேன். உங்க ரெண்டு பேருக்கும் உங்களோட கண்ணை திரும்ப கிடைச்சிருவான். வாங்க தோழிகளே. தோழிகளே, அந்த கருப்பு துணியை எங்கேயும் காணோம். துணி கிடைச்சிருச்சு. கொடுங்க. ஆனா இதை சொல்லுங்க தனபதி ஐயா, எல்லாரும் வீட்ல இருந்து எதுக்காக கருப்பு துணியை கொண்டு வர சொன்னீங்க? நீ ரொம்ப சரியான கேள்வியை தான் கேட்டிருக்க. ரொம்ப சரியா கேட்டிருக்க. நண்பர்களே, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல, இப்போ இந்த பிருந்தாவனத்தோட பொறுப்புகள் கடமைகள் எல்லாமே என் தலைமையில தானே இருக்கு. அதனாலதான் நான் ஒரு முனிவரை பார்த்து அவர்கிட்ட போய் கேட்டேன். முனிவரே, எங்க பிருந்தாவனத்துக்கு தினமும் சில சில பிரச்சனைகளும் ஆபத்துகளும் வந்துகிட்டே இருக்கேன்னு, இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, கருப்பு துணி நம்ம மொத்த பிருந்தாவனத்துக்கும் நல்லதுக்கே இல்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் இங்க இருக்கிற யாருமே கருப்பு துணிய பயன்படுத்தவே கூடாது. நான் இந்த கருப்பு துணிகளை எல்லாத்தையுமே அழிக்க போறேன். கண்ணா, இந்த தனுமாமா எதுக்காக இவ்வளவு கருப்பு துணிகள் கேட்டிருக்காரு? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமா அண்ணா, அது என்ன காரணம் தான் நாம கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு கருப்பு துணி கிடைச்சது. அந்த கருப்பு துணியில நான் என்ன எழுதினாலும் அது எல்லாம் நடந்துச்சு. அண்ணா, அப்படின்னா அந்த கருப்பு துணியாலதான் தனுமாமா கிராம தலைவர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா கண்ணா,
இப்ப தனுமாமா பிருந்தாவனத்துக்கு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரதுக்கு முன்னாடி நாம் அவர்கிட்ட இருந்து அந்த கருப்பு துணியை பறிச்சாகணும். பிரபா பிரபா துணி கிடைச்சிருச்சு. அப்படியா? இப்ப நான் அந்த கிருஷ்ணனையும் பழிக்கு பழி வாங்கிருவேன். மகாராஜா கம்சர் கிட்ட இருந்து வெகுமதியும் வாங்கிருவேன். இப்ப நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க? அத நானும் பார்க்கலாமா? ஒரு மாயாவி வந்து கிருஷ்ணனை அழிச்சிடணும். என்னங்க அற்புதமா இருக்கு. கிருஷ்ணா, உன் கதை முடிஞ்சது. வாங்க மாயாவியே, வாங்க, உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம். நீங்க எனக்கு கொடுத்த இந்த கருப்பு துணியை வச்சு என்னால யாரையும் கொல்லலாம் முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, நீங்களே உங்க கையால இந்த துணியில எழுதாத வரைக்கும் இதுல யாரு ஒருத்தவங்களோட மரணமும் சாத்தியமாகாது இல்லையா? அதனாலதான் நான் உங்களை இங்க வர வச்ச மாயாவியே. இப்ப நீங்க சீக்கிரமாவே அந்த கிருஷ்ணனோட மரணத்தை இதுல எழுதிருங்க. நீங்க உங்களோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த கிருஷ்ணனை அழிச்சிடணும், சரியா? இங்க நான் வந்ததால பிருந்தாவனம் முழுக்க இப்போ துர்பாக்கியத்தின் நிழல் சூழ்ந்துடுச்சு. அந்த கிருஷ்ணனோட அழிவு இப்போ உறுதியாயிடுச்சு. பிரமாதம். இந்தாங்க, நீங்க சீக்கிரமா அந்த கிருஷ்ணனோட மரணத்தை இதுல எழுதிருங்க. என்னோட கையால கிருஷ்ண சாக போறான். ஐயோ கடவுளே, இந்த பால் எப்படி கருப்பாச்சு? ஒருவேளை என்னோட கண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா? சொன்னா கேளுங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நந்தராஜா, ஒரு விசித்திரமான இருள் நம்மளோட கிராமம், வீடு, நிலத்துல எல்லாம் வேகமா சூழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த இருள் ஏதாவது ஆபத்துக்கான அறிகுறியா இருக்குமா நந்தராஜா? நண்பர்களே, இது நிச்சயமா ஏதாவது வானிலை மாற்றத்தால தான் ஏற்பட்டிருக்கும். நம்ம உடனே இந்த இருளுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை கொண்டு வந்துடலாம். என்னங்க, நான் கண்ணனுக்காக பால் எடுத்து ஊத்துனேன். அப்போ அந்த பால் கருப்பா மாறிடுச்சு. ஏங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம கண்ணன் எங்கங்க? ஏதோ ஒரு பெரிய சங்கடம் வரப்போற மாதிரி என் மனசு துடிக்குது. யசோதா, நீ எதுக்கும் பயப்படாத. கண்ணனும் பலராமனும் பக்கத்துல தான் இருப்பாங்க. நான் சீக்கிரம் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா வாங்க, நம்ம சீக்கிரமா போய் இந்த இருளை தடுத்தாகணும். இது எல்லாமே கண்டிப்பா தனுமாமாவோட சதியாதான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. வாங்க. தனுமாமா வீட்ல என்ன நடக்குது? இறுதியா நீ வந்துட்டியா கிருஷ்ணா? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணா, நெருப்பு ஜாக்கிரதை.
உங்க 2 பேராலையும் இப்ப தப்பிக்கவே முடியாது. உங்க 2 பேரையும் இந்த குடுவைக்குள்ள அடைக்க போறேன், சிறை பிடிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேரையும் மகாராஜா கம்சர் கிட்ட கொண்டு போவேன். அதுக்கப்புறம் மகாராஜா கம்சர் உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. கண்ணா, அது நம்மள உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. மாயாவியே, நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான். நீங்க பெரிய அற்புதத்தை நிகழ்த்திட்டீங்க. மகாராஜா கம்சர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப இவங்க 2 பேரையும் மகாராஜா அவர் கையாலேயே வதம் பண்ணிடுவாரு. அங்க கிருஷ்ணனோட கதையும் முடியும். இனி இங்க நாமளும் சந்தோஷமா இருப்போம். கண்ணா, இங்க மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணு, இங்க இருந்து நம்ம வெளியே போயாகணும். கண்ணா, என்னோட சக்திகளை கூட இங்க பயன்படுத்த முடியல. அட அட, என்னாச்சு? என்ன பண்றீங்க? ஏய், நில்லுங்க. இந்த மாடுகளுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் இவ்வளவு வேகமா போகுது? இது எல்லாமே அந்த சத்தத்தோட பாதிப்பு தானா? அட, இங்க என்ன நடக்குது? யாராவது இந்த மாடுகளை நிறுத்துங்களேன். மாயாவியை காப்பாத்துங்க. கண்ணா, இப்ப நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த மாயாவியை நீ அழிச்சே ஆகணும். அந்த துணியை வச்சு அந்த மாயாவியால என்ன வேணாலும் பண்ண முடியும். அண்ணா, இந்த எல்லா மாயையில இருந்தும் இப்போ மகாதேவரால மட்டும்தான் நம்மள காப்பாத்த முடியும். தேவர்களின் தேவராகிய மகாதேவரே, எங்களுக்கு காட்சி கொடுங்க. வணக்கம் மகாதேவா. தேவாதி தேவர் மகாதேவரே, நீங்க அனைத்து மாய மந்திரங்களின் அரசன். அதனால இப்ப நீங்களே எங்களுக்கான வழியை காட்டுங்க. கிருஷ்ணா, இந்த துணிய எந்த மாய மந்திரத்தால உருவாக்கியிருக்காங்களோ அந்த மாய மந்திரத்துக்கான விதி ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அத பத்தி உங்களுக்கு சித்திரகுப்தரால மட்டும்தான் விளக்க முடியும். நாம் அவர்கிட்ட உதவி கேட்டாகணும். அந்த துணியை எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி அழிக்கணுங்கிற விதி அந்த புத்தகத்துல தான் இருக்கும். அந்த துணியை அழிக்காத வரைக்கும் அந்த மாயாவிய நம்மளால அழிக்கவே முடியாது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நாம இப்ப உடனே யமலோகத்துக்கு புறப்பட்டு ஆகணும் அண்ணா. வணக்கம் பிரபு. என்ன விஷயம்? நாங்க யமராஜரை சந்திக்க வந்திருக்கோம். ஆனா பிரபு, யமராஜர் 2 மனிதர்களோட உயிரை எடுக்கிறதுக்காக பூலோகம் போயிருக்காரு.
அம்மா உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது. நீங்க பாத்தீங்களா அந்த ஏமாத்துக்கார கிருஷ்ணன் நம்மளை எப்படி மாட்டு வண்டியில சாகடிக்க வச்சுட்டு போயிட்டான் பாத்தீங்களா? நீங்க இப்படி அமைதியா நிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம் இல்லையா? என் அமைதிக்கு காரணம் கிருஷ்ணன் அந்த குடுவையில இருந்து வெளியே வந்து அவனோட மரணத்தை அவனே உறுதிப்படுத்தி இருக்கான். எனக்கு புரியல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவன் அந்த குடுவையில இருந்த வரைக்கும் பாதுகாப்பா இருந்தான். மகாராஜா கம்சர்கிட்ட போற வரைக்கும் அவனை உயிரோட வச்சிருக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் அவனை அந்த குடுவையில அடைச்சு வச்சிருந்தேன். இப்ப அந்த குடுவையை விட்டு வெளியே வந்ததால என்னோட மாய சக்தியின் மூலமா அவனோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாய்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு இரவே அவன் இறந்துடுவான். இது என்ன கண்ணா, உன்னோட கால் கருப்பாகிக்கிட்டே இருக்கு. அண்ணா, இது எல்லாம் அந்த மாயாவியோட மாயையின் பாதிப்பு. அவனோட மாய சக்தி இப்போ என்னோட உடம்பு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இத தடுத்து நிறுத்தணும்னா நாம அந்த மாயாஜால புத்தகத்தை கண்டுபிடிச்சாகணும். அது மூலமா தான் பிருந்தாவனத்தையும் கிராம மக்களையும் காப்பாற்ற முடியும். இன்னைக்கே நாம இந்த பிருந்தாவனத்தை மொத்தமா அழிச்சு ஒரு புது கிராமத்தை உருவாக்கலாம். இன்னைக்கு அமாவாசை இரவு இந்த காரியத்தை செய்ய இது ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு இந்த பிருந்தாவன வாசிகளை அவங்களோட கிராமத்திலேயே புதைச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பிருந்தாவன மக்களை பண்ற சித்திரவதையில அவங்களோட பாதுகாவலன் கிருஷ்ணன் இங்க வர வேண்டியதா இருக்கும். பிரமாதம் பிரமாதம். மொத்த பிருந்தாவனமும் இன்னைக்கு இரவு யமுனை நதியில மூழ்கி போகட்டும். கண்ணா, இன்னும் நாம இங்க சித்திரகுப்தரையும் பார்க்கல, யமராஜாவையும் பார்க்கல. அப்புறம் உன்னோட 2 கால்களும் கருப்பாயிடுச்சு. என்னங்க என்னாச்சு யசோதா? இங்க பாருங்க, இந்த தண்ணி கருப்பா மாறிக்கிட்டே இருக்கு. என்ன இது? என்னோட கைகளும் முழுக்க கருப்பாய்கிட்டே இருக்கு. ஆமா யசோதா, உன்னோட உடல் ஏன் கருப்பா மாறிட்டு இருக்கு? யமராஜரே, எங்க இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் அந்த கருப்பு துணி தான் காரணம். நான் அதை பயன்படுத்தினேன், அதான் இதெல்லாம் நடக்குது. ஆமா ராதா, நீ சொல்றது சரிதான். இப்ப கண்ணனால மட்டும்தான் நம்மள இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியும். ஆனா இப்ப கண்ணு எங்க? இந்த கருப்பு துணியோட மாயை இப்போ இந்த பிருந்தாவன வாசிகள் எல்லாரையும் பாதிக்க போகுது. எல்லாரும் துடிச்சு துடிச்சு இங்க சாக போறாங்க. இனி அவங்கள யாராலையும் காப்பாத்த முடியாது. சரியா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு பிருந்தாவனத்தின் பாதுகாவலனே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். இன்னைக்கு அந்த கிருஷ்ணனால அவனாலே அவனை காப்பாத்திக்க முடியாது. நமக்கு என்னதான் ஆச்சு? கண்ணா, கண்ணா உதவி பண்ணு. கண்ணா, கண்ணா, கண்ணா.
பண்ணு, எங்களுக்கு உதவி பண்ணு கண்ணா. கண்ணா எங்களை காப்பாத்து. கண்ணா எங்களுக்கு உதவி பண்ணு. நீ எங்க இருக்க? வணக்கம் யமராஜா. வணக்கம் யமராஜா. வணக்கம் சித்திரகுப்தரே. பிரபு நீங்களா? வணக்கம் பிரபு. யமராஜரே, நீங்க தான் இப்ப எங்களுக்கு உதவணும். இப்ப எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா சித்திரகுப்தரோட புத்தகம் தேவைப்படுது. ஆனா அந்த புத்தகம் பாதாள உலகத்துல இருக்கு பிரபு. அந்த புத்தகத்தை போய் நாம எடுக்கணும்னா நிறைய தடங்கல்களை நாம கடந்தாகணும். யசோதா, கண்ணனும் பலராமனும் எங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கண்ணனும் பலராமனும் எங்கதான் போனாங்க? யசோதா, நாம அவங்கள சீக்கிரமா தேடணுங்க. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நான் இங்க போய் பாக்குறேன். சரி யசோதா. கண்ணா, கண்ணா! கண்ணா, பாதாள உலகத்துக்கு வந்துட்டோம். ஆனா இதுக்கு மேல எப்படி போறது? அந்த வழியை நீங்க திறக்கணும்னா அந்த பாறை மேல நீங்க ஒரு சவத்தை வைக்கணும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு சவத்தை பாதாள உலகத்துக்கு கொண்டு போறது விதிகளுக்கு எதிரானது. கண்ணா, இப்ப என்ன பண்றது? மனித சவத்தை நாம எங்க இருந்து கொண்டு வரது? இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு அண்ணா. கண்ணா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா, நான் என்னோட யோக மாயையால என்னோட உடலை தியாகம் பண்ணிடுறேன். இப்ப என்னோட உடலால தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்க முடியும். இல்ல கண்ணா. அண்ணா, நீங்க சீக்கிரம் மந்திரத்தை படிச்சு இந்த வாசலை திறந்தாகணும். ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், ஒருவேளை உங்களால கதவு திறக்க முடியலன்னா என்னால திரும்ப உயிரோட வர முடியாது. நீ என்ன சொல்ற கண்ணா? இல்ல கண்ணா, இப்படி பண்ணாத. இது உன்னோட உயிருக்கு. இல்ல அண்ணா, நாம மனித அவதாரத்தை எடுத்தது உண்மைதான். ஆனா நம்மளோட பிறப்பும் நம்மளோட இறப்பும் நம்மள நம்ம கடமையை செய்ய விடாம தடுக்க கூடாது. என்னுடைய இந்த உடலை நான் தியாகம் பண்ணிதான் ஆகணும். யசோதா, யசோதா, கண்ணனும் பலராமனும். கண்ணன் பலராமன் அவங்கள எங்கேயுமே காணுங்க. கண்ணா! கண்ணா! கண்ணா, நீ எங்க இருக்க? எங்க போன? இப்ப எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு பாரு. எங்க எல்லாருக்கும் உன்னுடைய உதவி தேவை. கண்ணா, கண்ணா எழுந்திரி. நாம இந்த வழியை திறந்தாச்சு. கண்ணா எழுந்திரு. கண்ணா, ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிற? எழுந்திரு கண்ணா. கண்ணா எழுந்திரி.
கண்ணா, இப்போ உன்னோட கைகளும் கருப்பாகிக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அங்க இருக்கிற எண்ணற்ற புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தை நீங்க கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதுல எங்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏன்னா அது விதிகளுக்கு எதிரானது. யமுனை நதியோட அலைகள் பிரம்மாண்டமாக போகுது. அது அதோட எல்லையை கடந்து பிருந்தாவனத்துக்குள்ள வர போகுது. அண்ணா, இப்ப நமக்கு காத்து உதவ போகுது. எனக்கு எதுவுமே புரியல. நீ என்ன சொல்ல வர கண்ணா? காத்து எப்படி நமக்கு இப்ப உதவ போகுது? அண்ணா, நீங்க எனக்கு உதவுங்க. கண்ணா, அந்த புத்தகம் கிடைச்சிருச்சு. அண்ணா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா மத்த புத்தகங்கள் எல்லாம் மாயை. இதுதான் அந்த உண்மையான புத்தகம். அந்த கருப்பு துணி பக்கத்துல இருந்தாதான் அந்த புத்தகத்தை உங்களால திறக்க முடியும். கண்ணா, அந்த கருப்பு துணி அந்த மாயாவி கிட்ட இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது கண்ணா? யசோதா, யசோதா, வெள்ளம் வந்துட்டு இருக்கு. நீ எங்க இருக்க கண்ணா? ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி. யமுனை நதியோட நீரை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். எந்த யமுனைக்கு பிருந்தாவன வாசிகள் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களோ அதோட நீரே அவங்கள விழுங்க போகுது. துஷ்ட மாயாவியே, உன்னுடைய இந்த தாக்குதல நான் வெற்றி அடைய விட மாட்டேன். அப்படியா? என்னோட தாக்குதலை நீ எப்படி தடுக்க போற? பிருந்தாவன மக்களும் சாக போறாங்க, நீயும் சாக போற. உன்னோட மரணம் இப்போ உன்னை நெருங்கிடுச்சு கிருஷ்ணா. உன்னோட தீய சக்தியின் இருளால என்னுடைய நீல வண்ணத்தை எதுவுமே பண்ண முடியாது மாயாவியே. ஏன்னா இப்ப என் கையில இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் என் கையில இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன கொல்ல முடியாது. இத வச்சு என்ன கொல்லலாம் நினைச்சியா? இல்ல கிருஷ்ணா, இந்த கருப்பு துணி என் கையில இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அட, என்ன எதுக்காக இழுத்துட்டு போற? அட, என்ன விடு. ஏய், என்ன விடு. விடுன்னு சொல்றேன்ல, விடு. விடு. துஷ்ட மாயாவி அவனோட தீமைகளோடவே பஸ்மமாயிட்டான்னா. எல்லாரும் நல்லா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கண்ணா, நீ இதை எப்படி பண்ண? அந்த கருப்பு துணியை நீ எப்படி அழிச்ச கண்ணா? ராதா, நான் இல்ல, உன்னுடைய ஸ்ரீஹரிதான் அந்த கருப்பு துணியை அழிச்சாரு. ஆமா கண்ணா, நீ சொல்றது ரொம்ப சரிதான்.
இது எல்லாமே அந்த ஸ்ரீஹரியுடைய அருளால தான். ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! கிருஷ்ணா, கிருஷ்ணா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த துஷ்ட மந்திரவாதி என்ன மாயாஜாலத்தால அவன் வசியம் பண்ணி வச்சுட்டான் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏன் பண்ணேன், எதுக்காக பண்ணேன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல கிருஷ்ணா. ஆனா நான் என்ன பண்ணேன்? ஆனா இது மறுபடியும் நிரூபணம் ஆயிடுச்சு. நந்தராஜரை விட ஒரு சிறந்த கிராம தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. என்ன அவமானப்படுத்துறாங்களே, இந்த நந்த என்ன பெரிய கடவுளா? இதெல்லாம் நியாயமே இல்ல தெரியுமா? அவரோட தலப்பாகையை நீங்க திரும்ப கொடுங்க. கொடுக்கிறேன். இந்தாங்க நந்தராஜரே, உங்க தலப்பாக. வழிவிடுங்க, நான் போறேன். வழிவிடுங்க. என்னாச்சு கண்ணா? நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? பிருந்தாவனத்துக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அண்ணா. இந்த தடவை என்னால எதுவும் பண்ண முடியாது. தேவதேவியர்களே, பிரம்மலோகத்துக்கான வழியை எனக்கு சொல்லுங்க. சொல்லலன்னா நான் இந்த பூமியவே அழிச்சிடுவேன். நான் பிரம்மலோகத்தை கைப்பற்றணும். பாரு கண்ணா, 3 பானைகளையும் தூக்கிட்டு போகணும். அந்த 3 பானையில ஒரு பானை கூட உடைய கூடாது. அப்ப சரி, வாங்க இப்ப போட்டி ஆரம்பிக்கலாம். 1 2 3. ராதா, அது சரி ராதா, இன்னும் ஏமாத்துனியா? ஆமா கண்ணா, நீயும் எல்லார்கிட்டயும் இப்படிதானே பண்ணுவ. இப்ப நான் தான் ஜெயிக்க போறேன். ராதா, ஏமாத்துறதாலையும் அகங்காரத்தாலையும் என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது. என்ன ஜெயிக்கிறதுக்கு அன்பே போதுமானது. சரி வாங்க, திரும்பவும் போட்டி ஆரம்பிக்கலாம். இல்லன்னா இப்ப சூரியன் அஸ்தமனமாக போகுது. நாம எல்லாரும் வீட்டுக்கு போயாகணும். வாங்க, என் முன்னாடி வாங்க தேவர்களே, என் முன்னாடி வாங்க. பூமிய காக்குறேன்னு சொல்ற அகங்காரம் கொண்ட தேவர்களே, இப்ப பாருங்க, நான் உங்களோட பூமிய ஒரு பந்தாக்கி வச்சிருக்கேன். இந்த பூமிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா எனக்கு பிரம்மலோகத்துக்கான வழியை சொல்லுங்க. என் பானை மட்டும் விழாம இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சிருப்பேன் கண்ணா. ராதா, கண்ணனை நீ ஏமாத்துக்காரன்னு சொல்ற, ஆனா நீ மட்டும் என்ன பண்ண? கூடவே கண்ணனை தோக்கடிக்கணுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. கண்ணா, ராதாவுக்கும் அவளோட தோழிகளுக்கும் நீதான் வெற்றியாளர்னு காட்டு. ஏன்னா இன்னும் சூரியன் அஸ்தமனம் கூட ஆகல. இது என்ன, சூரிய தேவர் இன்னும் மறையவே இல்ல. இன்னைக்கு நாள் ஏன் இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா யசோதா, இன்னைக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. இன்னைக்கு சூரியன் மறையவே இல்ல. சூரியன் மறையவே இல்ல. அப்ப இதுக்கு அர்த்தம் இரவு வர்றதுக்கு நேரம் ஆகியும் இன்னும் இருட்டவே இல்ல. கூடவே காத்தும் வீசவே இல்ல. இது ஏதோ ஆபத்துக்கான அறிகுறிதான். ஆமா.
அப்போ நீங்க யாரு எனக்கு பிரம்மலோகத்துக்கான வழியை சொல்ல மாட்டீங்கல்ல? அப்படின்னா எனக்கு வழியை சொல்லாததுக்கான விளைவுகளை அனுபவிங்க. நான் இப்பவே இந்த பூமிய என் கையால நசுக்கி போட்டுடுறேன். நண்பர்களே, இப்ப நம்ம எல்லாரும் சீக்கிரமாவே பிருந்தாவனத்தோட எல்லைக்குள்ள போயாகணும். ஆனா கண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எல்லாரும் இவ்ளோ கவலைப்படுறீங்க? இன்னைக்கு இருட்டவே இல்லனா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம தூங்க கூட வேண்டியதில்ல. ஆமா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருக்கலாம். சீக்கிரம் தூங்க வேண்டிய அவசியமும் இல்ல, காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இல்ல தோழிகளே, இயற்கை எப்பவும் விதிகளின் படிதான் செயல்படும். கூடவே நமக்கும் விதிகள் படி எப்படி வாழணும்னு இயற்கை சொல்லித்தரும். அது பகலோ இரவோ, தூக்கமோ விளையாட்டோ, எந்த ஒரு விஷயமும் தேவைக்கு அதிகமா நடந்ததுன்னா அது வருத்தத்துக்கு காரணமா ஆயிடும். அதனாலதான் இயற்கை நமக்கு இயற்கையின் விதிகள் படி வாழ சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது கண்ணா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? எங்களுக்கு உதவி செய்யுங்க ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி விஷ்ணு, துந்துங்கிற அசுரன் இந்த 3 லோகத்திலையும் அக்கிரமங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. தேவர்கள் யாராலையும் அவனை கொல்ல முடியாது. அதனால அவன் பிரம்மலோகத்திலையும் அவனோட அதிகாரத்தை நிலைநாட்ட பார்க்கறான். அதுக்கப்புறம் அவனோட இலக்கு கைலாசமாவோ இல்ல பூலோகமாவோ இருக்கும். இந்திரலோகத்தை தாக்கி அந்த துந்து இப்ப அதையும் கைப்பற்றிட்டான். ஸ்ரீஹரி விஷ்ணு, இப்போ அந்த துஷ்ட ராட்சசன் பிரம்மலோகத்துக்கான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பூமியோட வேகத்தை கட்டுப்படுத்தி அது சுழல்றதையே தடுத்துட்டான். இதுக்கு மேலையும் அவனுக்கு பிரம்மலோகத்துக்கான வழியை சொல்லலைன்னா அவன் கையாலேயே இந்த பூமி மொத்தமா அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரியல ஸ்ரீஹரி விஷ்ணு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த பிரம்மலோகத்தோட சேர்த்து இந்த பூலோகத்தை எப்படி காப்பாத்துறது? இப்ப நீங்க தான் எங்களுக்கு உதவி ஆகணும். நாரதரே, இப்ப நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். ஸ்ரீஹரி, இது என்ன விசித்திரமான மாயை? இன்னைக்கு ஏன் சூரிய தேவர் மறைய மாட்டேங்கிறாரு? இது எதுவும் ஆபத்துக்கான அறிகுறியா இருக்கக்கூடாது பிரபு. இப்படி ஒரு விசித்திரமான வானிலையை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எங்களோட இந்த பயத்தை நீங்க விலக்கணும் பிரபு. எங்க பிருந்தாவனத்தை நீங்க தான் பாதுகாக்கணும். எங்க எல்லாரையும் நீங்க தான் பாதுகாக்கணும் பிரபு. நாங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம். ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமாவே இரவு வந்துரும். ஏன்னா என்னுடைய பக்தர்களின் நம்பிக்கை தான் எனக்கு எல்லாமே. ஆமா, அது உண்மைதான். நீங்க உங்க பக்தர்களோட நம்பிக்கையை எப்பவும் உடையவிட மாட்டீங்க. நீங்க தான் இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர். உங்களால பண்ண முடியாதது எதுவும் இல்ல. என்ன காக்க வச்சதுக்கான விளைவை அனுபவிங்க. நாராயண நாராயண. நில்லு துந்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்கும் காயம் ஏற்படுத்தாத. நான் உனக்கு சொல்றேன். பிரம்மலோகத்துக்கான வழியை நான் உனக்கு சொல்றேன். சீக்கிரமா சொல்லு நாரதா, எங்க இருக்கு அந்த பிரம்மலோகம்? நாராயண நாராயண. பிரம்மலோகத்துக்கு போகணும்னா நீ ஒரே நேரத்துல 1000 குதிரைகளை வச்சு யாகம் பண்ணணும். இந்த யாகத்தின் ஆரம்பத்துல அந்த குதிரையில இருந்து ஒரு குதிரை அந்த யாகத்துல இருந்து தோன்றும். ஒருவேளை அந்த குதிரை யாகம் முழுமை அடையறதுக்கு முன்னாடி இந்த மொத்த பூமியையும் ஒரு முறை சுத்தி வந்துருச்சுன்னா பிரம்மலோகத்தின் கதவு உங்களுக்காக திறந்திடும். நாராயண நாராயண.
பூமி. என்னங்க யசோதா, ஸ்ரீஹரி, நீங்க எப்பவும் போல இந்த தடவையும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். பாத்தீங்களா அண்ணா, நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி பண்ணிட்டேனா? வாங்க அண்ணா. கண்ணனும் பலராமனும் இங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பலராமன் பேசுறத பார்த்தா கண்ணன் மனுஷன் இல்ல கடவுள்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்ணனும் சொன்னா இரவு வந்துரும்னு, அதே மாதிரி வந்துருச்சு. ஒருவேளை இல்ல கண்ண மாதிரியான குறும்புக்கார ஒரு கடவுளா இருக்க முடியாது. இந்த பூமியை முழுசா சுத்தி வரணும் குதிரையே. இந்த யாகத்தோட சக்தியால உன்னோட பாதையில யாரும் குறுக்க வர முடியாது. யாரும் நான் தடுக்க நினைச்சாலும் அவங்கள அழிச்சிட்டு நீ முன்னேறிக்கிட்டே இரு. அழிவை ஏற்படுத்திக்கிட்டே இந்த பூமியை முழுசா சுத்தி வா குதிரையே. எந்தெந்த இடங்களையெல்லாம் நீ கடந்து போறியோ அதெல்லாம் என்னுடைய சாம்ராஜ்யமா மாறும். கண்ணா, நாம எதுக்காக இந்த கயிறை உருவாக்கிட்டு இருக்கோம்? அண்ணா, நாளைக்கு காலையில சூரிய உதயத்துல பிருந்தாவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அதனால அண்ணா, இந்த ஏற்பாடு எல்லாம் நம்ம பிருந்தாவனத்தை அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக. ஆனா கண்ணா, என்ன ஆபத்து? பெரிய ஆபத்தா? தோழிகளே, நீங்க கேட்டீங்களா? சாயந்தரம் கூட இவங்க இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமா. ஒருவேளை கண்ணன் ஒரு கடவுளா இருப்பான்னு நான் கூட நம்பிட்டேன். கண்ணன் கடவுளா? ஆமா, அதுதான் நானும் யோசிச்சேன். கண்ண மாதிரியான ஒரு குறும்புக்கார கடவுளா இருக்கவே முடியாது. இருந்தாலும் நான் இதை திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். எனக்கு மறுபடியும் கண்ண மேல சந்தேகம் வருது. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அவங்க நம்மள ஏதோ சீன்றதுக்காக தான் பேசுறாங்க. சரி வா, கண்ணு கிட்டே நம்ம போய் கேட்கலாம். இல்ல இப்ப கேட்டா அவன் எச்சரிக்கை ஆயிடுவான். தோழிகளே, நாம அவனை ஒளிஞ்சிருந்து கண்காணிக்கணும். நம்ம பார்வையில இருந்து அவங்க இனி தப்பிக்கவே முடியாது. அண்ணா வாங்க, இப்ப நம்ம பிருந்தாவனத்தோட எல்லைக்கு போயாகணும். சரி வா கண்ணா.
கண்ணா, கதவு வெளிப்பக்கமா பூட்டிருக்கு. யாரு நம்மள அறைக்குள்ள வச்சு பூட்டியிருப்பா? அண்ணா, கண்டிப்பா அம்மா தான் நம்மள பாதுகாக்கிற நோக்கத்துல இந்த அறைய பூட்டி வச்சிருக்கணும். இது எப்படி கீழே விழுந்து கிடக்கு? இந்த பசங்க இருக்காங்களே, இதுல இருந்து பாலை குடிச்சிட்டு எங்கேயாவது போட்டுற வேண்டியது. கண்டிப்பா காத்துல தான் விழுந்திருக்கணும். யசோதா, எங்க இருக்க? என்னங்க? நீ இதுக்கு மேல என்னோட பிருந்தாவனத்துல அழிவை ஏற்படுத்த முடியாது. நீ இதை நிறுத்தியே ஆகணும். நான் எல்லாத்தையும் அழிக்காம போக மாட்டேன். என்ன தடுக்க யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க சுவாசத்தையே நான் நிறுத்திடுவேன். குதிரை ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு? இங்க பக்கத்துல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு எலிகள் ஒன்னா வருது, எனக்கு ஏதோ ஆபத்துக்கான அறிகுறி மாதிரி தோணுது. ஆமா அண்ணா, சந்தேகமே வேண்டாம். இது பெரிய பிரச்சனை தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.